தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பார்த்துங்க எவ்வளோ பெரிய மரம், புளியா மரம். இதெல்லாம் கிட்டத்தட்ட 100 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம். இப்போ உள்ள இந்த கஜா புயல் வந்துச்சு பாருங்க 2018 அதில் உளுந்த மரம். இதை பாருங்கள். இப்போ கஜா புயல் வந்து 7 வருஷம் இருக்குமா, 2018 வந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னமும் அந்த மரம் அந்த கடக்கு பாருங்கள். அந்த பாருங்கள், அது பெரிய மரம். இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். இந்த பழம் ஸ்கூல் போகிறப்ப ஃபுல்லாக அடித்து சாப்பிட்றது. இந்த புளியாம்பழம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மரத்தை பாருங்கள். அடுத்தது இது மாதிரி உள்ள மரம் தான். மொத்தம் 3 மரம் இருந்துச்சு. 3 மரத்தில் அங்கே ஒரு மரம் அந்த உளுந்து கிடக்குது. இந்த மரம் தான்னா உழுவாமல் நிற்கிது. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்கள். இதெல்லாம் எப்படி தான் கஜா புயலுக்கு விழுந்துச்சுன்னே தெரியல. பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் இருக்கு பாருங்கள். அந்த ஒரு மரம் பார்த்தீங்களா? இப்போ இது வந்து 2வது மரமா. அடுத்த மரம் ஒன்று பாருங்கள், அந்த உளுந்து கிடக்கு பாருங்கள். இதுவும் எவ்வளோ பெரிய மரம் பங்கிறத பார்த்துங்க. பாருங்கள் கஜா புயலில் உளுந்து கிடக்கு பாருங்கள். இவ்வளோ பெரிய மரம் பார்த்துக்கிட்டிங்களா? இவ்வளோ பெரிய மரத்தையே இந்த கஜா புயல் சாய்ச்சிருக்கு பாருங்கள். அது எப்படி இருந்தாலும் 2 பேர் 3 பேர் இப்படி கையை கோத்து பிடிச்சா கூட பிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. இதில் இந்த மரம் வந்து இந்த புளிய மரம் வாயில் வைக்கவே முடியாது, அவ்வளோ புளிப்பு. அதுமாரி இது கொஞ்சம் இதுவும் அப்படி தான். அது மரம் தான் நல்லா இனிப்பு நல்லாயிருக்கும். பாருங்கள் கஜா புயலில் இப்படி ஒரு மரங்கள்லாம் உளுந்து சாஞ்சிருக்குன்னா என்ன ஆகும் பாருங்கள். பெரிய கொடுமை. அந்த பாருங்கள் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது பாருங்கள், பழைய காலத்து கிணறு. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடு வச்சு கட்டி முன்னாடி போயிட்டு வந்து மறுபடியும் பின்னாடி வந்து தண்ணி அரைச்ச கிணறு. இதை நான் முன்னே பார்த்துருக்குறேன் சின்ன பிள்ளையில். தண்ணி கிடக்கு பாருங்கள். ஆமாம் எவ்வளோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பண்ணைக்கு சொந்தமான இடம் இது. கஜா புயலில் விழுந்த மரம், அந்த பில்டிங்கு எல்லாம் சாஞ்சிட்டு